ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் ஈவினிங் டைமில் சுட சுட பஜ்ஜி போண்டா சாப்பிட்ணுன்னு தோணும்போது சட்டுன்னு இது போல் உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யுங்க. ஒரு உருளைக்கிழங்கு இருந்தால் போதும், 10 நிமிஷத்தில் செய்யலாம். வாங்க அது எப்படி செய்கிறது, அதுக்கு தேவையான பொருளெல்லாம் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பெரிய உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இந்த ஒரு உருளைக்கிழங்கு 1/4 கிலோ இருக்குது. இந்த உருளைக்கிழங்கை கழுவிட்டு நான் கத்தியில் தான் இது போல் மெலிசாக கட் பண்ணி வச்சிருக்கேன். நீங்கள் பஜ்ஜி சீவுற சீவலில் கூட இது போல் சீவி எடுத்து. உருளைக்கிழங்கு பஜ்ஜி செய்யறதுக்கு 10 நிமிஷம் முன்னையே இது போல் கட் பண்ணி தண்ணியில் போட்டு. அடுத்ததாக இது போல் ஒரு வாழை அகலமான ஒரு பாத்திரம் எடுத்து 1/2 கிலோ கடலை மாவு எடுத்திருக்கேன். அது இந்த பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம். பஜ்ஜி செய்யறதுக்கு பியூரான கடலை மாவை எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். தனி மிளகாய்த்தூள் சேர்க்குறேன். அடுத்ததாக 1/4 டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாம். இப்போது 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள், 3/4 ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்க்குறேன். இந்த மிளகாய் தூளில் காரம் இருக்காது, கலருக்காக சேர்த்துருக்கேன். 1 சிட்டிகை மஞ்சள் தூள், 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது. இந்த மாவுக்கு தேவையான சால்ட்டு சேர்த்துக்கலாம். இந்த மசாலா பொருளெல்லாம் சேர்த்ததும் தண்ணி சேர்க்காம எல்லாம் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இது போல் கலந்து ஆனதும் 2 சிட்டிகை சமையல் சோடா சேர்த்துக்கோங்க. சமையல் சோடா சேர்க்கும்போது தான் டீ கடையில் இருக்கக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பஜ்ஜி. அடுத்ததாக பஜ்ஜி மாவு கலந்து எடுத்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து, ரொம்ப கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல், பஜ்ஜி செய்கிறதுக்கெல்லாம் இட்லி மாவு பதத்துக்கு இருந்தால் கரெக்டாக இருக்கும். பஜ்ஜி மாவு கலக்கும் போது இது போல் கட்டிகள் இல்லாமல் நைஸாக இந்த மாதிரி கலந்து எடுத்துக்கோங்க. உருளைக்கிழங்கு இது போல் கட் பண்ணி போட்டு தண்ணியில் ஊற வச்சு எடுத்து தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கு இது போல் ஊற வச்சு எடுத்து வச்சிங்கன்னா பஜ்ஜி செய்கிறதுக்கு நல்லா ஸ்டிப்பாக இருக்கும். அடுத்ததாக சீவி வச்ச உருளைக்கிழங்கை எடுத்து கலந்து வச்ச மாவில் 2 பக்கமும் நல்லா இது போல் மாவு ஒட்டி பிடிச்சி வரணும். இந்த மாதிரி ஒட்டி பிடிச்சி வர மாதிரி மாவில் டிப் பண்ணி எக்ஸ்ட்ரா இருக்கிற மாவை இந்த பாத்திரத்தில் இது போல் லைட்டாக டச் பண்ணி ஒரு கடாயில் எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கேன். பஜ்ஜி சுட்டு எடுத்துக்கலாம். பஜ்ஜி செய்யும்போது ஹை ஃப்ளேம் வச்சு சுட்டெடுங்க. லோ ஃப்ளேமில் பஜ்ஜி செஞ்சோம்னா எண்ணெய் ஜாஸ்தி இழுக்கும். பஜ்ஜி எண்ணெயில் போட்டதும் திருப்பி கொடுக்காம 30 செகண்ட் விட்டு இது போல் திருப்பி கொடுங்க. இதே போல் 2-3 முறை திருப்பி கொடுத்து இது போல் நல்லா வெந்து வந்ததும் எடுத்துடலாம். இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி ரொம்ப பெருசாக இருக்குது. இதே பீஸுகளை பாதி பாதியாக கட் பண்ணி இன்னொரு பேட்ச் சுட்டு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீஸை 2ஆக கட் பண்ணி பஜ்ஜி போட்டுருக்கேன். நான் வீடியோவில் சொல்லியிருக்கிற மாதிரியே மாவு கலந்து பஜ்ஜி சுட்டெடுங்க. டீ கடையில் செய்யக்கூடிய அதே டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பஜ்ஜி. பஜ்ஜி எண்ணெயில் போட்டதும் 2-3 முறை இது போல் திருப்பி கொடுத்தா தான் ஈவனாக கலர் வரும். எல்லாமும் ஒன்றை போல் வெந்து வரும். இப்படி பஜ்ஜி செஞ்சிங்கன்னா மேலே கிறிஸ்பியாகவும் உள்ள சாஃப்டாகவும் சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கலர் வந்ததும் எடுத்துடுங்க. அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப சூப்பரான டீ கடை டேஸ்ட்டில் பஜ்ஜி ரெடி ஆகிடுச்சு. இதே போல் அடுத்தடுத்த பஜ்ஜியெல்லாம் சுட்டு எடுத்துக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனும் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனே நீங்கள் பார்க்கலாம்.